ஹலோ நண்பா! இந்த வீடியோல நான் என்ன பார்க்க போறேன்னா, கீபோர்ட் பஸ் செட்டிங்ஸை பற்றி தான் நண்பா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நண்பா, ட்ரைனிங் ஹாலுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த எமௌண்ட் நம்மளுக்கு வேணுமோ அந்த எமௌண்ட்டுக்கு நேராக பட்டனை வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டுருந்தோம் நண்பா. அதுதான் நண்பா நம்மளுக்கு இந்த செட்டிங்ஸ் வைக்க முக்கியமான ஒரு பொருளே அதான் நண்பா. இப்போ வாங்க நண்பா, நம்ம டைரெக்டாக கீமேப்பரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நண்பா. ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் நண்பா ஹோம் பேஜ் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இப்போ மார்க் பண்ணுவோம் பாரு நண்பா. அதை நான் மார்க் பண்ணுறது எல்லாருமே அதை ஆன் பண்ணி மட்டும் விட்டுருங்க நண்பா. இப்போ நண்பா எனேபிள் பண்ண போனால் லாஸ்ட்டாக கீமேப்பர் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் நண்பா. அந்த கீமேப்பர் ஆஃபில் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஆன் மட்டும் பண்ணணும் நண்பா. அலோவ் கொடுத்துருவாங்க நண்பா. இப்போது அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக் வந்துடுங்க நண்பா. இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ஆகணும் நண்பா. இப்போ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண ஃபோன் ஆன் அது மட்டும் ஆன் பண்ணி விட்டுருவோம் நண்பா. அதை ஆன் பண்ணால் தான் நண்பா நம்மளுக்கு இந்த ஆப் ஒர்க் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருவோம் நண்பா. இப்போ நியூ கீ மேப் அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. கிளிக் பண்ண ரெக்கார்டு ட்ராக்கர் அதை மட்டும் ஆன் பண்ணணும் நண்பா. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வால்யூம் பட்டனை இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன் வேணுனாலும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் நண்பா. இது மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஃபாக்ஸுன்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஃபாக்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே மட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த நாட் அந்த அலோவ் கொடுத்துருக்கீங்கன்னா மட்டும் போதும் நண்பா. இப்போ பேக் வந்துடுங்க. ஆக்ஷன் ஒரு பட்டன் இருக்கும் பாரு நண்பா. இப்போ மார்க் பண்ணுற மாதிரி நண்பா. அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் த ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் நண்பா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டாப் ஸ்க்ரீன் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் உள்ள நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அப்லோட் பண்ண சொல்லுவாங்க நண்பா. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும் நண்பா. அந்த எமௌண்ட் எங்கே இருக்கோ கரெக்டாக அதை கிளிக் பண்ணிட்டு டிக் மட்டும் பண்ணால் ஓகே இருக்கும் நண்பா. ஓகே பண்ண உடனே இது மாதிரி வந்துடும் நண்பா. செட்டிங்ஸ் அங்கே மேலே இருக்கும்போது நண்பா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு போட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் நண்பா. அதை கிளிக் பண்ண மட்டும் போதும் நண்பா. ஒரு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகும் நண்பா. மார்க் பண்ணுற இடத்த ஒரு 15 மட்டும் டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருவாங்க நண்பா. இப்போ கீழே அதே மாதிரி 15 மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க நண்பா. சேவ் பண்ணோடனே கீழே டன்னு இருக்கா, அந்த டன்னை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் நண்பா. உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ அங்கே டன் கொடுத்த உடனே இங்கே இன்னொரு டன் கொடுத்தா தான் நண்பா உங்களுக்கு சேவ் ஆகி அந்த ட்ரிக்கு ஓப்பன் ஆகும் நண்பா. இப்போ போய்ட்டு ட்ரைனிங் அதுக்குள்ளே போய் எமௌண்ட் போட்டு பார்க்கலாம் நண்பா. ஆமாம் நண்பா, போட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா.